வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 8ஆம் வகுப்பு கணிதம் அலகு 2 அளவைகள் இதில் பயிற்சி 2ல் 4வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. 6 சென்டிமீட்டர் விட்டமுள்ள அரை வட்டத்தையும் அடிப்பக்கம் 6 சென்டிமீட்டர் மற்றும் உயரம் 9 சென்டிமீட்டர் அளவுள்ள முக்கோணத்தையும் படத்தில் உள்ளவாறு இணைத்து உருவாக்கப்பட்ட கூட்டு வடிவத்தின் பரப்பை காண்க. ஒரு கூட்டு வடிவம் எது சேர்ந்த மாதிரி இருக்கு? ஒரு அரை வட்டமும் ஒரு முக்கோணமும் சேர்ந்த மாதிரி இருக்கு. படம் இருக்கு பாருங்க. இந்த படம் தான் பாருங்க. எது சேர்ந்த மாதிரி இருக்கு? அரை வட்டம் முக்கோணம் சேர்ந்த மாதிரி இருக்கு. அரை வட்டத்தோட விட்டம் கொடுத்துருக்காங்க 6 சென்டிமீட்டர். இந்த முக்கோணத்தோட அடிப்பக்கம் கொடுத்துருக்காங்க எவ்வளவு? 6 சென்டிமீட்டர். உயரமும் கொடுத்துருக்காங்க எவ்வளவு? 9 சென்டிமீட்டர். நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த கூட்டு வடிவத்தோட பரப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் பாருங்க. அரை வட்டம் இருக்கு, முக்கோணம் இருக்கு. அரை வட்டத்தோட விட்டம் கொடுத்துருந்தாங்க, எழுதிட்டோம். நமக்கு என்ன வேணும்? ஆரம் தான் வேணும் இல்லையா? அப்போ ஆரம்னா என்ன செய்யணும்? விட்டத்தில் பாதி. அந்த விட்டத்தை 2 கொண்டு வகுக்கணும். இப்போ 6 2 கொண்டு வகுத்தா 3. இதான் என்னது? ஆரம். எவ்வளவு? 3 சென்டிமீட்டர். இப்போ நம்ம இதோட பரப்பை நம்ம கண்டுபிடிக்க போறோம். என்ன செய்யணும்? அரை வட்டத்தோட பரப்பையும் முக்கோணத்தோட பரப்பையும் கூட்டிக்கிட்டா போதும், நமக்கு என்ன கிடைச்சிரும்? இந்த கூட்டு வடிவத்தோட பரப்பு கிடைச்சிரும். பாருங்க, கூட்டு வடிவத்தின் பரப்பு ஈக்குவல் டு அரை வட்டத்தின் பரப்பு பிளஸ் முக்கோணத்தின் பரப்பு ஈக்குவல் டு அரை வட்டத்தோட பரப்பு ஃபார்முலா என்ன? 1/2 பெருக்கல் பை ஆர் ஸ்கொயர் பிளஸ் முக்கோணத்தோட பரப்பு பாருங்க. முக்கோணத்தோட பரப்புக்கு ஃபார்முலா என்ன? 1/2 பெருக்கல் பிஹெச் அடிப்பக்கம் இன்ட்டு உயரம். இதுதான் ஃபார்முலா. அப்படியே எல்லா மதிப்புகளும் பிரதி இல்லாமா பாருங்க, பிரதிடுங்க. ஈக்குவல் டு இந்த 1/2 அப்படியே வந்துடும் பெருக்கல் பைக்கு பதிலாக என்ன பிரதிடு சொல்லியிருக்காங்க? 3.14 3.14 பெருக்கல் ஆர் ஸ்கொயர். ஆரம் வந்து எவ்வளவு? 3 ஸ்கொயர்னா என்ன அர்த்தம்? 3 பெருக்கல் 3 அர்த்தம். 3 பெருக்கல் 3 பிளஸ் இந்த 1/2 அப்படியே வந்துடும் பெருக்கல் பின்றது அடிப்பக்கம். அடிப்பக்கம் எவ்வளவு? 6 பெருக்கல் ஹச்னது உயரம் எவ்வளவு? 9. அவ்வளோதான். இதை சுருக்கிட்டோம்னா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிரும். சுருக்கிடலாமா பாருங்க. ஈக்குவல் டு 1/2 பெருக்கல் இங்கே என்ன இருக்கு? 3.14 அப்படியே இருக்கட்டும். இந்த 3 பெருக்கிடுங்க 9 பிளஸ் இந்த இடத்துல இதை நம்ம கேன்சல் பண்ணலாமா? கேன்சல் பண்ணுங்க. 1 2 2 3 6 பிளஸ் இதை பெருக்கிடலாம் பாருங்க. 1 3 3 3 9 27 முடிஞ்சுதா? இப்போ இதை மட்டும் நம்ம சுருக்கணும். அடுத்த ஸ்டெப்பு இந்த 1/2 அப்படியே இருக்கட்டும். இந்த 1/2 அப்படியே இருக்கட்டும் பெருக்கல் 3.1னால 9 கொண்டு பெருக்கப்படுறோம். பெருக்கலாமா? 9 நாங்க 36. 36க்கு 6 மிச்சம் 3. அதுக்கு 9 1 9, 3 கூட்டினா 12, 12க்கு 2 மிச்சம் 1. அதுக்கு அடுத்தது 9 3 27, 1 கூட்டினா 28. இப்போ பாருங்க, புள்ளிக்கு வலது பக்கம் 2 இலக்கம் இருக்கா? அப்போ வலது பக்கம் வந்து 2 இலக்கம் தள்ளி புள்ளி வச்சிடணும். 28.26 3.1நாலையும் 9 பெருக்குனா 28.26. இந்த பிளஸ் 27 அப்படியே வந்துடும். இப்போ பாருங்க, இதை கேன்சல் பண்ணலாமா பாருங்க. 2 2 2 8 இருக்கு, 4 2 8 புள்ளி வச்சாச்சு. 2 இருக்கு, 2 2 6 இருக்கு, 2 6. இப்போ பாருங்க, 1ஐயும் 14.13 பேர் என்ன வரும்? 14.13 தான் வரும். பிளஸ் இந்த 27 எந்த மாற்றம் இல்லை, அப்படியே வந்துருச்சு. இப்போ பாருங்க, இது ரெண்டையும் கூட்ட போறோம். எதை 14.13ஐயும் 27ஐயும் கூட்டுறோம். 27னா முழு எண் அப்படின்னு முழு எண்ணை முழு எண் கூட தான் கூட்டணும். 27 என்ன அர்த்தம்? 27.00 அர்த்தம். கூட்டலாமா? 3 0 கூட்டினா 3, 1 0 கூட்டினா 1 புள்ளி வச்சாச்சு. 4 7 கூட்டினா 11, 11க்கு 1 மிச்சம் 1, 1 1 2, 2 2 4. அப்போ 41.13 சென்டிமீட்டர் ஸ்கொயர். இதான் என்னது? நமக்கு தேவையான கூட்டு வடிவத்தோட பரப்பு. சரியா? அவ்வளவுதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.